இப்போ இந்த சம் பாருங்க. இந்த நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பவர்ஸ் வச்சு நம்பர் குடுத்து, அதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் காமன் பேஸ் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்கு? 2 இருக்கு. சோ இந்த பேஸ் வந்து எல்லாத்துலயும் இருக்கான்னு பாருங்க. 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. சோ பேஸ் 2 வந்து எல்லாத்துலயும் இருக்கு. தென் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, பவர் பார்க்கணும். பவர்ஸ்ல வந்து எது லீஸ்ட்டா இருக்கோ அத எடுத்து எழுதிக்கணும். இங்க பாருங்க, இங்க 2 பவர் 3 இருக்கு, இங்க 2 பவர் 2 இருக்கு, இங்க 2 பவர் 4 இருக்கு. சோ லீஸ்ட் பவர் வச்ச நம்பர் என்னது? 2 பவர் 2. So 2 பவர் 2 into இங்க மல்டிப்ளை சிம்பிள் இருக்கிறதுனால நான் மல்டிப்ளை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்பர் என்ன குடுத்திருக்காங்க? 3 குடுத்திருக்காங்க பேஸ்ல. சோ இந்த 3 வந்து எல்லாத்துலயும் இருக்கான்னு பாருங்க. 3 3 3 எல்லாத்துலயும் இருக்கு. சோ பவர் எது லீஸ்ட் பவர் பாருங்க. இங்க 3 பவர் 2 இருக்கு, இங்க 3 பவர் 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. சோ லீஸ்ட் பவர் என்ன? 3. சோ 3 into நெக்ஸ்ட் என்ன நம்பர் குடுத்திருக்காங்க? 5. சோ எல்லாத்துலயும் பேஸ் 5 இருக்கா பாருங்க. 5 5 5. சோ அதுல லீஸ்ட் பவர் என்ன? 5. சோ 5. இங்க என்ன நம்பர் மிஸ் ஆகுது? 7 மிஸ் ஆகுது. சோ இந்த 2 நம்பர்லயும் பேஸ் 7 இல்ல. சோ நம்ம அத கன்சிடர் பண்ணிக்க தேவையில்ல. எல்லாத்துலயும் காமனா இருந்தா மட்டும் தான் அத எடுத்து எழுதணும். இப்போ இத சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 2 பவர் 2 என்ன? 4 into 3 into 5. 4 3s are 12, 12 5s are 60. சோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.